ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் யாவருக்கும் எங்களது அசம்பிளிஸ் ஆஃப் காட் ஆலயத்தின் சார்பில் அன்பின் வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதங்களை அன்போடு கூட தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மை இப்போது இருப்பதை காட்டிலும் 1000 மடங்கு அதிகமாய் தேவன் நம்மை ஆசீர்வதித்து கனம் பண்ணுவாராக. எங்களுடைய ஸ்தோத்திரம் சபையின் சார்பில் தஸ்னேவிஸ் நகரில் இருக்கிறதான எங்கள் திருச்சபையின் சார்பில் உங்கள் எல்லாரையும் வாழ்த்துகிறேன். உங்கள் சமாதானத்தின் நேரம் என்கிற இந்த சிறப்பு நிகழ்ச்சிக்கு எங்கள் சபையின் சார்பில் அன்போடு உங்களை வாழ்த்து வரவேற்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். ஒவ்வொரு வாரமும் இந்த நேரத்தில் நமது கிராஸ் டிவியில் இந்த ப்ரோக்ராம் வருகிறது. நீங்கள் பார்த்து ஜெபிக்கும்படியாகவும் ஏதாவது ஜெப தேவைகள் உங்களுக்கு இருக்கும் என்று சொன்னால் ஸ்தோத்திரம் ஜெபிக்க கேட்கவும் அன்போடு உற்சாகப்படுத்துகிறேன். ஒருவேளை நீங்கள் எந்த ஒரு ஆவிக்குரிய ஆலயத்திலையும் போய் கர்த்தரை ஆராதிக்கவில்லை என்று சொன்னால் எங்களோடு நீங்கள் ஆராதிக்க வரலாம். என்னோட சபை ஞாயிற்றுக்கிழமை ஸ்தோத்திரம் 3 ஆராதனை நடக்கிறது. காலை ஸ்தோத்திரம் 2 ஆராதனையும் மாலையில் ஒரு ஆராதனை நடக்கிறது. இந்த 3 ஆராதனைகளில் ஏதாவது ஒரு ஆராதனையில் பங்கு பெற்று எங்களோடு நீங்கள் ஆராதிக்க வரும்படி உங்களை இயேசுவின் நாமத்தில் அன்போடு கூட கேட்கிறேன். இந்த நாளிலும் உங்களோடு கூட சங்கீதம் 92:10 ஸ்தோத்திரம் இந்த வார்த்தையை கர்த்தர் நல்லவர் எங்கள் திருச்சபைக்கு நான் கொடுத்திருக்கிறேன். இந்த வார்த்தையின் அடிப்படையில் ஒரு சில வார்த்தைகளை உங்களோடு கூட இந்த நாளில் பேசி உங்களை உற்சாகப்படுத்த வேண்டும் என்று விருப்பப்படுகிறேன். ஸ்தோத்திரம் என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர், புது எண்ணெயினால் அபிஷேக பண்ணப்படுகிறேன். இதை எழுதினதான சங்கீதக்காரன் வார்த்தையை சொல்லியிருக்கிறார். என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர். ஒரு காண்டாமிருகத்தின் கொம்பு உயர்ந்திருக்கிறது போல நான் உன் கொம்பை ஸ்தோத்திரம் உயர்த்துவேன். தர்மையான இந்த மாலை நேரத்தில் நம்மை உயர்த்துகிற நம் தேவன் உயர்வு ஸ்தோத்திரம் உயர்த்தப்படுவீர்கள் என்கிற வார்த்தையை உங்களுக்கு சொல்லி உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். பிள்ளைகளே, உலகம் நம்மை எப்பவும் தாழ்த்தணும், வெட்கப்படுத்தணும், இல்லாமல் போகணும். தாவீது சொல்லுகிறார், என்னை ஒருத்த பார்க்க வந்தானா வஞ்சனையா பார்க்க வாரான், தீயையும் தண்ணீரையும் கடக்கிறோம். ஸ்தோத்திரம் மனிதர்கள் எப்போதும் மனிதர்கள்ல பலர், எல்லாரும் அல்ல பலர், இவன் எப்போ வீழ்ச்சி அடைவான், இவன் எப்போ பதவியை விட்டு விலகுவான், இவன் எப்போ ஸ்தோத்திரம் வியாதி வரும், வேதனையோடு இருக்கிறான் என்பதை அறிந்து சந்தோஷப்படுகிற சில மனிதர்கள் உண்டு. அதே நேரத்தில் வேதனைப்படுகிற மக்களும் இருக்கிறார்கள், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா நாம் ஆராதிக்கிற தேவன் உன்னதமான தேவன். ஸ்தோத்திரம் ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த உன்னதமான தேவன் நம்ம எப்போது உயர்த்த வேண்டும் என்றுதான் விருப்பப்படுகிறார். நீங்க பைபிள பார்த்தீங்கன்னா எல்லாரையும் தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் உயர்த்தி இருக்கிறார். தேவனால சிலர் பைபிள்ல உயர்த்தப்பட்டிருக்கிறார்கள், மனிதனால சிலர் உயர்த்தப்பட்டிருக்காங்க. நண்பர்களால தானியேல் மூலமாய் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ உயர்த்தப்பட்டாங்க. ஆண்டவருக்கு மகிமை. ராஜாவினால எஸ்தரும் மொர்தெகாயும் உயர்த்தப்பட்டாங்க. அருமையான பிள்ளைகளை, சத்ருவும் சில ஆட்களை உயர்த்தி வைக்கிற ஆமான் என்கிறவன் ராஜாவின் மூலமாய் சத்ருவினால பிசாசினால உயர்த்தப்பட்டு ஜனங்களுக்கு விரோதமாய் காரியங்கள் செய்கிறான். தேவனும் சில நேரத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளை உயர்த்துகிறார். மனிதனாலேயும் உயர்வு வருகிறது, நண்பர்களால உயர்வு வருகிறது, நம்ம குடும்ப அங்கத்தினரால உயர்வு வருகிறது. நெருங்கிய சொந்தங்கள் சில நேரத்தில் நம்ம உயர்த்துவதற்கு அவர்கள் ஒரு உதவிகரமாக இருக்கிறாங்க. பிசாசும் அவன் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு சில ஆட்களை உயர்த்துகிறான். ஆண்டவருக்கு மகிமை. ஆனா எப்போது நினைத்துக் கொள்ளுங்கள், ஸ்தோத்திரம் வேதம் அழகாக சொல்லுகிற சங்கீதம் 91 அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். பிள்ளைகளே, எப்போது எல்லாம் என் வாழ்க்கையில உயர்வு வரும் என்பதை குறித்து சில வார்த்தைகளை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். உயர்வு வரும்பொழுது இந்த சங்கீதம் 92 பாருங்க, அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து பசுமையும் புஷ்டியுமா இருப்பார்கள். உங்களை தேவன் உயர்த்தும் போது நீங்க எப்போதும் பசுமையா இருப்பீங்க, புஷ்டியா இருப்பீங்க.
அதே வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உன் சத்துரு அவர்கள் என்றென்றைக்கு அழிந்தே போவார்கள். சத்துரு கீழே விழுவதை நீங்க பாப்பீங்க. நீங்க உயர்த்தப்பட்டிருக்கும் போது, கர்த்தர் உங்களை உயர்த்தும் பொழுது நீங்கள் கண்ணி தருவீங்க, பசுமையா இருப்பீங்க, புஷ்டியா இருப்பீங்க. உங்க சத்துரு உங்களுக்கு முன்பாக விழுவதை பாப்பீங்க. உங்க வெட்கத்துக்கு நாளத்தனையாய் பலன் வருவதை நீங்க பாப்பீங்க. தேவன் ஒரு மனுஷனை உயர்த்தும் பொழுது மகிமையாய் உயர்த்துகிறார். அநேகர் பார்க்கும்படியாய் ஆச்சரியப்படுற அளவுக்கு உயர்த்துகிறார். ஆண்டவரே என்னை உயர்த்துங்கப்பா, என் குடும்பத்தார் மத்தியில, என் சொந்தங்கள் மத்தியில ஆண்டவரே என்னை உயர்த்துங்கப்பா. யாரா இருந்தாலும் நீங்க ஒரு சொல்ல, என் சரியான பேக்ரவுண்ட் இல்லை, என் தூக்கி விடுவதற்கு எங்க அப்பா அம்மா இல்லை. ஆண்டவருக்கு மகிமை. யாருமே பணக்காரங்க யாருமே இல்ல பிள்ளைகளே. நம்ம ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லவர். அவர் உயர்த்த நினைச்சாருன்னா உலகத்துல யாராலும் அந்த உயர்வை தடுக்க முடியாது. ஸ்தோத்திரம். எப்ப உயர்வு எப்பெல்லாம் வருது அப்படின்னா, முதலாவது எனக்குள்ள இருக்கிற வாஞ்சை. ஆமென். அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடினால், அழகா சொல்றாரு பாருங்க, என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடினால். ஆண்டவர் மேல வாஞ்சியா இருங்க. சங்கீதக்காரன் தாவீதிலே கேட்டா ஆண்டவர் சொல்லுவார், மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல. ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆமென், கர்த்தருடைய சமூகத்துல போன ஆலயத்தின் மேல வாஞ்சியா இருங்க. ஆண்டவருக்கு மகிமை. வேதத்தின் மேல வாஞ்சியா இருங்க. அவன் ஆலயத்துல போய் ஆராதிப்பதுல வாஞ்சியா இருங்க. ஜெபத்தின் மேல வாஞ்சியா இருங்க. அவர் மேல் நம்பிக்கை வைக்கிறதுல வாஞ்சியா இருங்க. ஊழியம் செய்வதுல வாஞ்சியா இருங்க. இந்த வாஞ்செல்லாம் உங்களுக்கு அதிகரிக்க நான் சொல்றேன். ஒரு உயர்வு வந்துகிட்டே இருக்கும் நிச்சயமா. நல்லா பாருங்களேன், படிக்கிற இடத்துலையும் பாருங்களேன், எந்த பிள்ளை நல்லா படிக்கும், படிப்புல வாஞ்ச உள்ள பிள்ளைகள் தான் ஸ்கூல் மேல அக்கறை. என்னுடைய ஸ்கூலு, என்னுடைய டீச்சரு, நான் போகணும், ஆண்டவர் நல்லவர், ஸ்தோத்திரம். அந்த ஸ்கூலை குறித்து ஒரு நல்ல ஒரு எண்ணம் வாஞ்ச, டீச்சர்ஸை குறித்த நல்ல ஒரு எண்ணம் நல்ல வாஞ்ச, படிப்பை குறித்த நல்ல ஒரு எண்ணம் வாஞ்ச இருந்தாதான் பிள்ளைகளே அந்த பிள்ளைங்க அந்த இடத்துல உயர்ந்த இடத்துல வர முடியும். ஸ்கூலை குறித்து ஒரு வெறுப்பு, படிப்பை குறித்து ஒரு வெறுப்பு, ஸ்தோத்திரம், டீச்சர்ஸை குறித்து வெறுப்பு வந்தா அந்த பிள்ளை தேரவே தேராது. இது உண்மை. அதே போல அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் மேல வாஞ்சியாயிருங்கள். எப்படி மான் நீரோடை வாஞ்சிப்பது போல், ஆண்டவரே அதிகாலையிலும் வாஞ்சிக்கிறேன், தேடுவையா, ஆலயத்துல போய் கர்த்தரை தேடுவையா, வேதத்துல டெய்லி வாசித்து தேடுவேன் ஆண்டவரே, ஆண்டவருடைய ஊழியத்தை நான் நேசித்து செய்து ஆண்டவரே நான் தேடுவேன் ஆண்டவரே. இந்த காரியெல்லாம் உங்களுக்கு இருக்குன்னா நான் சொல்றேன், நிச்சயமாய் உங்களை நோக்கி ஒரு உயர்வு வருவது உண்மை. சங்கீதங்களின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. 2வது, எப்போது என் வாழ்க்கையில உயர்வை தேவன் தருகிறார்? தேவரீர் உமது ஜனத்தை ரட்சித்து உமது சுதந்திரத்தை ஆசீர்வதியும், அவர்களை போஷித்து அவர்களை என்றென்றைக்கும் உயர்த்தி அருளும். இங்க சங்கீதக்காரன் தாவீது ஒரு கிளைம் பண்ணுகிறான், ஆண்டவரே உடைய ஜனத்தை நீங்க போஷிக்கணும்பா, உங்க ஜனத்தை நீங்க ஆசீர்வதிக்கணும்பா, உங்க ஜனத்தை நீங்க உயர்த்தணும்பா. ஏன்னா என் ஜனம் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்னு சொல்லியிருக்கிறார் இல்லையா. நான் எப்பவும் சொல்லுவேன், தேவனுடைய பிள்ளையாய் நம்ம அந்த பூமியில இருப்போம்னு சொன்னா, நான் சொல்றேன் கிறிஸ்தவங்கன்னு சொல்லல, தேவ ஜனம், ஆண்டுடைய பிள்ளை, ரட்சிக்கப்பட்டு மூழ்கி ஸ்தானம் எடுத்து நல்ல ஆவிக்குரிய திருச்சபையில் அங்கமாகி ஆவியில் அபிஷேகம் பெற்று அந்த சபையில ஐக்கியமாகி நல்ல ஆண்டவருக்காக ஊழியம் செய்து தன் குடும்பத்தை நல்ல முறையில் கொண்டு போக ஆசைப்படுகிற, ரட்சகத்தை பிரயாசப்படுகிற தேவ ஜனங்களை எல்லா சூழ்நிலை கர்த்தர் உயர்த்துவார். அவர் உயர்த்துவதற்கு தடையே இல்லை. ஆமென். ஆபிரகாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஆபிரகாம் எல்லாவற்றையும் விட்டு உன் தேசத்தை, உன் இடத்தை, உன் வீட்டை, உன் நாட்டை, உன் ஊரை எல்லாவற்றையும் விடுனார். விட்டுட்டு தான் ஆபிரகாம் வந்தார் இல்லையா. யோசித்து பாருங்க, ஆபிரகாம கர்த்தர் செல்வசீமானாய் உயர்த்தினாரா. இன்றைக்கும் நம் ஆபிரகாம ஆமென் ஸ்தோத்திரம் பேசிக்கிட்டு தான் இருக்கும். முற்பிதாக்கள் 3 பேர், ஆமென், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. கர்த்தருக்கு மகிமை. மோசே, யோசுவா, பவுல். எந்த பிரசங்கத்திலையும் ஒரு 5-6 பேரை நம்மள எடுக்காம பிரசங்கம் பண்ண முடியாத அளவுக்கு இவர் அந்த அளவுக்கு தேவனை உயர்த்தி வச்சிருக்கிறாரே. அருமையான பிள்ளைகளே, நீங்க அவர் ஜனமா, ஆண்டவரே நான் உங்க பிள்ளையாய், அவர் ஜனனா எடுது, நான் உங்க பிள்ளைப்பா, உங்களை போல நான் இருக்கணும் ஆண்டவரே, என் கேரக்டர் உங்களை போல இருக்கணும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். அந்த எண்ணம், அந்த ஆசை இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை நிச்சயமாய் தேவன் உயர்த்துவது உண்மை. ஏசாயா 58ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கிறேன். அப்பொழுது கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாய் இருப்பாய், ஆமென், பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்க பண்ணுவேன். இங்க ஆண்டு சொல்றாரு, நான் பூமியின்
உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்க பண்ணுவேன். ஸ்தோத்திரம். அர்த்தம் என்னது? எப்போ செய்வார்? அப்பொழுது, எப்பொழுது என் பரிசுத்த ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடிக்கு உன் கால்களை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமல் உன் இஷ்டமானதை செய்யாமல் உன் சொந்த பேச்சை பேசாமல் இருந்து ஓய்வு நாளை, கர்த்தருடைய நாளை மனமகிழ்ச்சி நாள் என்று நீ எண்ணுவாய் என்று சொன்னால் நீ கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியா இருப்பாய் என்று சொல்றாரு பாருங்க. என்னுடைய பரிசுத்த நாளில் அதை உன மனமகிழ்ச்சி நாள் எண்ணி ஆலயத்தில் வந்து நீ என்னை தொழுது கொள்ளும் பொழுது நான் உன்னை உயர்ந்த இடத்துல அமர பண்ணுவேன். நான் சில நார்த் இந்தியாவுக்கு வருஷத்தில் சில நாட்கள் போகிறேன். அப்போது தமிழ்நாட்டிலேருந்து போன சில பிள்ளைகளாம் பார்க்க நார்த் இந்தியாவில் நல்லா ஆராதனை நடத்துகிற நல்ல பெரிய பெரிய சபையில் நல்ல வேலையில் இருக்கிறாங்க. ஆனால் நல்ல சபையில் ஆராதனை நடத்துகிற கீபோர்டு வாசிக்கிற தம்பிமாரா, அவன் நிறைய தங்கச்சிமாரை கூட பார்த்துருக்கிறேன். காரணம் அவனுடைய பெற்றோர். தமிழ்நாட்டில் அவங்க பெற்றோர் ஒரு ஆலயத்தில் போய் வாரந்தோறும் ஆண்டவரை, அவங்களாம் சில குடும்பங்கள் கஷ்டப்பட்ட குடும்பங்கள் தான். ஆனால் அவங்க ஆலயத்தில் போய் வாஞ்சியோடு ஆண்டவர் தேடி ஆலயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்ததுனால இன்னைக்கு நல்ல வேலையோடு அவங்க பிள்ளைகளை, அவங்க பேர பிள்ளைகளை வெளிநாடுகளில், வெளியூர்களில், வெளி மாநிலங்களில் கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்தி வச்சிருக்கிறார். அந்த சபையில் அந்த பிள்ளை கீபோர்டு போட்டு ஆராதிக்கிறத பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. பிள்ளைகளே, என் தேவன் தருகிற உயர் கை நிறைய பொருளாத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எனவே ஆலய ஆராதனைய ஆலயத்தின் வாஞ்சி, ஆலயத்தோடு இருக்கிற உறவை ஒரு நாள் மிஸ் பண்ணாதீங்க பிள்ளைகளே. 4வது ஒன்று நான் சொல்லுகிறேன். ஆண்டவருக்கு நீதிமொழிகள் 29:25 வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான். என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர். நான் உயர்த்தப்படுவதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறேன். நான் தாழ்ந்து போவ கர்த்தரை அழைக்கல, நான் உயர்வா தான் இருப்பேன். எப்போ உயர்வு வரும்? நான் ஆண்டு மேல வாஞ்சியோடு இருக்கும் பொழுது என்னை கர்த்தர் உயர்த்துகிறார். 2வது, நான் அவருடைய பிள்ளையாய் இந்த பூமியில நல்ல குணதிசயத்து வாழும்போது கர்த்தருடைய உயர்வு என் வாழ்க்கையில வருகிறது. 3வது சொன்னேன், அவன் நல்ல ஆலயத்தின் மேல வாஞ்சை தாகம், ஆலயத்தில் ஆராதிக்க வேண்டும், என் திறமையை கொடுக்கணும்னு நான் இருக்கும்போது நிச்சயமாய் கர்த்தர் உயர்வை ஆண்டு கொடுக்கிறார். 4வது சொல்லுகிறேன், நான் ஆண்டவரை நம்பும் பொழுது உலகத்துல எதுலையும் நம்பிக்கை 100% நம்பிக்கை வைக்காம ஆண்டவர் மேல 100% நம்பிக்கை நான் வைக்கும் பொழுது ஸ்தோத்திரம், கர்த்தர் உயர்த்துகிறார். ஒரு வசனத்தை வாசித்து முடிக்கிறேன். சங்கீதம் 112:9 சங்கீதம் 112:9 வசனம் இப்படியாக சொல்லுகிறது பாருங்க. இந்த வார்த்தையை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவன் நீதி நாம நிற்கும், அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். கொடுக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் எப்போதும் உயர்த்துகிறார். உங்க திறமை, உங்க பணம், உங்க தாளந்து, உங்க நேரம் ஆண்டவர் கொடுத்து பாருங்களேன், கர்த்தர் உயர்த்துவார். உங்களுக்காக ஜெபம் பண்ணட்டா? ஆண்டவரே என்னை உயர்த்துங்கப்பா. இன்னைக்கு நீங்க ஒருவேளை நீங்க தாழ்மையோடு கூட இருக்கலாம். ஐயோ நான் என் குடும்பத்தில் தாழ்ந்திருக்கிறேனே, உயர்த்துகிற தேவ கரத்துல உயர்வுக்காக ஜெபம். ஆண்டவரே உம்மிடத்தில் நான் வாஞ்சையா இருப்பாண்டவரே, ஆலயத்தில் நான் வாஞ்சியா இருப்பாண்டவரே, கொடுக்கிறதுல நல்ல உற்சாகமா கொடுக்கிற இறுதி உள்ளவனா இருப்பாண்டவரே, கர்த்தர் மேலேயே நம்பிக்கை வச்சிருப்பேன், முது பிள்ளையாய் நான் வாழுவேன் என்று நீங்க ஒரு பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணுவீங்கன்னா நான் சொல்லுகிறேன், உங்க கொம்பை, உங்க சூழ்நிலையை, குடும்பத்தின் காரியத்துல, உங்க வருமானத்துல, உங்க பொருளாதாரத்துல, வேலையில், உங்க ஊழியத்தின் பாதைகள்ல, குடும்பத்தின் காரியத்துல நிச்சயமாய் ஒரு உயர்வு உங்களுக்கு நிச்சயமாய் வரும் என்று சொல்லுகிறேன். அன்பின் ஆண்டவரே, பரலோகத்தின் நல்ல பிதாவே, அப்பா என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர் என்று சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கப்பா. நான் தாழ்ந்திருக்கிறேன், நான் தனிமையா இருக்கிறேன்னு சொல்லி ஒருவேளை யாராவது சோர்ந்து போயிருப்பாங்கன்னா பிள்ளைகளை உயர்த்துங்க. நண்பர்கள் மத்தியில, குடும்பத்தார் மத்தியில உயர்த்துங்க. இன்னைக்கு ஆண்டவரே எங்களை உயர்த்துகிற 5 காரியத்தை ஆண்டவரே குறித்து சொல்லும்படி கிருபை தந்தீங்க. நானும் இந்த வார்த்தை கேட்ட பிள்ளைகளும் இந்த 5 காரியத்தை கடைபிடித்து படிப்படியாய் தேசத்துல, பொருளாதாரத்துல உயர்த்தப்பட உதவி செய்யுங்கப்பா. வியாதியோடு இருக்கிற பிள்ளைகள் யாரெல்லாம் இதை பார்த்து கொண்டு வியாதியோடு இருக்கிறார்களோ அவர்கள் வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் நீங்கட்டும், கடன் மாறட்டும், நெருக்கங்கள் மறைந்து போவதாக என்று சொல்லுகிறேன். பிள்ளைகள் ஒவ்வொரு தனித்தனியாய் பேர் ஆசீர்வதிங்கப்பா. எந்த தேவையோடு கூட இருந்தாலும் எல்லா தேவையும் சந்திங்க. நீங்க சபை மூலமாய் இந்த நாளில் கூட சமாதானத்தின் நேரத்தை ஆசீர்வதித்து தந்ததற்காக ஸ்தோத்திரம். தாழ்த்துகிறேன். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.
காட் bless you.